Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web developmentங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம JavaScript பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி we must know about document object model. இது ஒரு ப்ரோக்ராமிங் API HTML and XML டாக்குமெண்ட்ஸ்க்காக DOM யூஸ் பண்ணி இந்த HTML or XML டாக்குமெண்ட்டை ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சராக நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்படி டிஃபைன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா we can access each element in the document and you can manipulate. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஒரு நோடாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு கீழே யூ ஹவ் காட் எலிமெண்ட்ஸ். இந்த ட்ரீயில் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் அஸ் நோட்ஸ். டாக்குமெண்ட் நோடு இருக்குது, எலிமெண்ட் நோடு இருக்குது. அந்த எலிமெண்ட்டு கூட ஆட்ரிபியூட்ஸை தனியாக ஒரு நோடாக நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஆட்ரிபியூட் கூட இருக்கிற டெக்ஸ்ட்டு, சப்போஸ் யூ ஆர் இன்சர்ட்டிங் எ டெக்ஸ்ட், இந்த H1ல் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது ஒரு நோடு. இது டெக்ஸ்ட் நோடு. அதே போல் கமெண்ட் கொடுத்துருந்தோம்னா கமெண்ட்டும் ஒரு நோடாக கன்சிடர் ஆகுது. ஸோ இந்த ஒவ்வொரு நோடும் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச் மூலமாக எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி யூ கேன் மேக் சேஞ்சஸ் டு த கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப் பேஜ். இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். இட் ரெப்ரசன்ட்ஸ் த HTML டாக்குமெண்ட். இந்த HTML டாக்குமெண்ட்டில் நிறைய ஐஃப்ரேம்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரௌசர் இட் வில் கிரியேட் அன் அடிஷ்னல் விண்டோ ஆப்ஜெக்ட் ஃபார் ஈச் ஃப்ரேம். இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பாமில் இருக்குது, BOM, that is browser object model. அந்த விண்டோ ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். அதனால் நம்ம window.document.write அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக you can write it as document.write. These are all some of the important methods of the document object. ஆக்டிவ் எலிமெண்ட், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. எந்த எலிமெண்ட் கரண்ட்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் எலிமெண்ட். அதே போல் யூ கேன் ஆட் ஈவெண்ட் லிசனர், அதாவது ஈவெண்ட் ஹேண்ட்லர் டு த டாக்குமெண்ட். அட் ஒன் பாயிண்டில் வேண்டாம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் தான் நம்ம ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வென் வாஸ் த டாக்குமெண்ட் லாஸ்ட் மாடிஃபைட். டேட் அண்ட் டைமை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் லாஸ்ட் மாடிஃபைட். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற நிறைய ஃபார்ம் எலிமெண்ட்ஸை அதனுடைய கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் இஸ் ஃபார்ம்ஸ்ங்கிற மெத்தட். All the name value pairs of the cookies return பண்ணுறதுக்கு you can use this cookie method. Then you have write and write line. இது ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு HTML எக்ஸ்ப்ரெஷனை அப்படின்னா H1 எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியோ H2 அந்த மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் கோடையோ நம்ம டாக்குமெண்ட்டில் எழுதணுன்னா யூ கேன் யூஸ் திஸ் ரைட் அண்ட் ரைட் எலன். இந்த ரைட் எலன் என்ன பண்ணுவோன்னா இட் வில் ஆட் அ நியூ லைன் கேரக்டர் ஆஃப்டர் each statement. Then you have got a group of methods: getelementbyid, getelementsbyclassname, elementsbyname, elementsbytagname. இப்போ இந்த மெத்தடோட நேம் பார்க்கும்போதே தெரியும், இந்த இடத்துல இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் எலிமெண்ட் தட் ஹேஸ் காட் த ID attribute with the specified value. ஆனால் இங்கெல்லாம் there may be more than one element with the class name, same class name, or with the same name, or with the same tag name. டேக் நேம்ங்கிறது இப்போ பேரா எலிமெண்ட் H1, H2 இதை எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம், டேக்னு சொல்கிறோம். கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிஃபைட் டேக் நேம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் see that it will return a HTML collection. சிமிலர்லி இங்கேயும் HTML collection ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல it will return a live node list containing all the elements with the specified name. ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கும்போது வாட் ஆர் த ஸ்கிரிப்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் டாக்குமெண்ட், அந்த கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ஸ்கிரிப்ட். தென் யூ கேன் யூஸ் இஸ் URL மெத்தட் டு ரிட்டர்ன் த ஃபுல் URL ஆஃப் த HTML டாக்குமெண்ட். கெட் எலிமெண்ட் பை ID, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட் இன் DOM. இந்த HTML எலிமெண்ட்டோட கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கோ அல்லது எடிட் பண்ணுறதுக்கோ we will be using this method. It will return an element with a specified ID. நம்ம எந்த ஐடியை கொடுத்துருக்கோமோ அந்த ஐடி இருக்கிற எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். சப்போஸ் அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் அ நல் வேல்யூ.
இந்த ஐடி மஸ்ட் பி யூனிக். இப்போ சப்போஸ் 2 or more எலிமெண்ட்ஸ்க்கு the same ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா the get element by id will return the first element. We'll see some examples. h2 எலிமெண்ட் இருக்குது, அதில் ஹெட்டிங் போட்டிருக்கோம். அண்ட் தென் பேரா எலிமெண்ட் இருக்குது, அதில் id is equal to demo. அந்த கண்டென்ட் ஆஃப் தட் எலிமெண்ட் வந்து ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கணும். நம்ம இப்போ இந்த ஹாய்க்கு பதிலாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் டு ஹலோ வேர்ல்டு. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டெமோங்கிற ஐடி இருக்கிற எலிமெண்ட்டை கெட் பண்ணி அதனுடைய இன்னர் ஹெச்டிஎம்எல்லை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. இந்த இன்னர் ஹெச்டிஎம்எல்லை யூஸ் பண்ணி யூ கேன் செட் ஆர் ரிட்டர்ன். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வி ஆர் செட்டிங் த கண்டென்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் வி ஆர் ரீடிங் த கண்டென்ட் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு செட் இட் அகெயின். இப்போ நம்மளுக்கு 3 பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எலிமெண்ட்டோட கண்டென்ட் வந்து ஐ எம் அ பேராகிராஃப். செகண்டுக்கு வந்து த கண்டென்ட் ஆஃப் மை பி அப்படின்னு இருக்குது. தேர்ட் பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மை பி அப்படின்னு இருக்கிற ஐடியில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து டெமோங்கிற ஐடிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இந்த அவுட்புட் எப்படி இருக்கணும்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஐ எம் அ பேராகிராஃப் அப்படிங்கிறது அடுத்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு we have to take the content of my p. அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை பி. அப்போ மை பி அப்படின்னு இருக்கிற ஐடி இருக்கிற கண்டென்ட் இன்னர் ஹெச்டிஎம்எல்லை எடுத்து we are storing it in a variable. And then the variable யூஸ் பண்ணி we are going to put it in this demo id. So document dot get element by id demo dot inner html is equal to html. Now if I want to change the color of an element, அப்போ அந்த எலிமெண்ட்டை கெட் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டைல் டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டோட ஐடி வந்து டெமோ. அப்போ அந்த டெமோங்கிற எலிமெண்ட்டை எடுத்து அதனுடைய கலரை வந்து நம்ம ரெட்டாக மாற்றுறோம் நம்ம. ஸோ த அவுட்புட் வில் பி லைக் திஸ். நவ் ஐ எம் சேஞ்சிங் த கண்டென்ட் ஆஃப் த எலிமெண்ட் வித் த ஐடி டெமோ. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இன்னர் ஹெச்டிஎம்எல்க்கு போட்டிருந்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ ஃபங்க்ஷன் டேட் அப்படிங்கிற கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனு. இதை வந்து நம்ம இன்னர் ஹெச்டிஎம்எல் ஆஃப் திஸ் டெமோவுக்கு நம்ம போட போகிறோம் நம்ம. ஸோ யூ ஹாவ் அ பட்டன், த டைம் இஸ்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் வேர் த கரண்ட் டேட் வில் பி ஸ்டோர்ட் இன் த டெமோ ஐடியில். ஸ்க்ரீன் வில் பி லைக் திஸ், த டைம் இஸ்ன்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா அடுத்து த கரண்ட் டேட் வில் பி டிஸ்பிளேட். இந்த எக்ஸாம்பிளில் we are not going to display the current date in a different ID. We are going to do it in the same element. அப்போ button on click this dot inner HTML. இப்போ the thisங்கிறது it means the current object. அந்த current objectோட inner HTML அப்படின்னா என்ன, the time isன்னு இருக்கும். அதை வந்து date வந்து replace பண்ணிக்கும். So you have a button like this. click பண்ணும்போது the same buttonல the current date will be displayed. இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். லான்ச் இட் ஃபஸ்ட். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம கெட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் வில் see this write method and we use this write method after the document is loaded. இப்போ என்ன ஆகுன்னு பார்க்கலாம். and then how to have a open method. இந்த 4 இப்போ பார்க்க போகலாம். அதுக்கான கோடு பார்க்கலாம். this is the HTML பார்ட்டில் பாருங்கள். h1 கொடுத்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள். இந்த ஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் டாக்குமெண்ட் டாட் லாஸ்ட் மாடிஃபைட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். இதனுடைய வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் லாஸ்ட் மாடிஃபைட். சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் த டைட்டில் அப்படின்னா யூ கேன் கிவ் டாக்குமெண்ட் டாட் டைட்டில். இப்போ இது எல்லாமும் நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ த அவுட்புட் இஸ் லைக் திஸ். லாஸ்ட் மாடிஃபைடு எப்போ, டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்ன. டாக்குமெண்ட்டோட டைட்டில் எப்படி தெரியும் நம்மளுக்கு, இந்த டைட்டில் இருந்தால் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. தென் யூ ஹாவ் திஸ் ரைட் மெத்தட். ரைட் மெத்தடில் யூ கேன் ரைட் சம் டெக்ஸ்ட். ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ திஸ் வில் பி டைரக்ட்லி ரிட்டன் இன் ஆஸ் அ HTML அவுட்புட். அதே போல் யூ கேன் ஆல்சோ ஹாவ் HTML எலிமெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ரைட் H3 ஹெடர் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதர் யூ கேன் யூஸ் டைரக்ட்லி சம் ஸ்ட்ரிங் ஆர் யூ கேன் ஹேவ் சம் HTML எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. இது ரெண்டுமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். ஹியர் யூ கேன் see that இந்த ஹலோ வேர்ல்டு டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்.
and then here h3 hello worldங்கிறது print ஆகும்போது it is printed in the h3 format. அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். இங்கே நிறைய ரைட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. ரைட் ஆஃப்டர் டாக்குமெண்ட் இஸ் லோடட். இப்போ டாக்குமெண்ட்டு லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் எ பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணனா ஐ எம் ரைட்டிங் அகெயின். இந்த மை ஃபங்க்ஷன் 1ல் என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஜஸ்ட் த ஹலோ வேர்ல்டுன்னு எழுதியிருக்கோம். திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்ட் ஒன்லி ஆஃப்டர் த டாக்குமெண்ட் இஸ் லோடட். Right after the document is loaded na enna aguna it will delete all the existing HTML. இப்போ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா the entire content is cleared. So again I give refresh. The next example open method அப்படிங்கிறது h2ல கொடுத்துருக்கோம். click open to open a document in a new window. இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டும் ஓப்பன் பண்ணணும், விண்டோவும் நியூவாக ஓப்பன் பண்ணணும். then we are writing some text to it. அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். we are opening the new browser window. அந்த விண்டோவை யூஸ் பண்ணி we are opening another document. So you can see that my window is equal to window.open and then my window.document.open பண்ணிவிட்டு அதில் we are writing. அப்போ இந்த my windowவில் தான் இந்த hello worldங்கிறது ரைட் ஆகும். we'll just click this. இப்போ பாருங்கள், அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகி அதில் hello world ரைட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். இப்போ ஐ ஹவ் காட் திஸ் பேராகிராஃப் எலிமெண்ட். நிறைய பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது. அதுக்காக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக P0 P1 P2 P3ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சேஞ்ச் த டெக்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் கிளாஸ் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பாருங்கள், டிவ் கிளாஸ் எக்ஸாம்பிள். இதில் வந்து கண்டென்ட் வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் எலிமெண்ட் 1. அடுத்த எலிமெண்ட்டில் வந்து கிளாஸ் சேம் கிளாஸ் தான், ஆனால் கண்டென்ட் வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் எலிமெண்ட் 2ன்னு இருக்குது. இப்போ ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கண்டென்ட் ஆஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட். அதாவது இந்த இடத்துல கிளாஸ் எக்ஸாம்பிள் எலிமெண்ட் 1க்கு பதிலாக ஐ வாண்ட் டு மேக் சேஞ்சஸ். ஸோ சேஞ்ச் கண்டென்ட் ஆஃப் த 0th எலிமெண்ட். இதை நான் கிளிக் பண்ணனா என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். இந்த கண்டென்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மை ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். மை ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், document.getelementsbyclassname example. அப்போ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் கெட் பண்ணிக்குது. இட் இஸ் அ கலெக்ஷன். அப்போ இதில் இருக்கிற 0th எலிமெண்ட், தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் 0.innerHTML is equal to hello world. Now we will see the second one, getelementsbyname method. அதாவது we have got 2 elements with the same name. அனிமல்ங்கிற நேமில் 2 எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய லென்த் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஹியர் யூ கேன் செட் 2ங்கிறதுனால இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு 2. வில் see the code. ஹியர் யூ கேன் see that கேட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் இஸ் ஈக்குவல் டு அனிமல், டைப் வந்து செக் பாக்ஸ். அதே போல் டாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு அனிமல், டைப் வந்து செக் பாக்ஸ். வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. And then this is just to say number of elements with the name animal is. இந்த இடத்துல வந்து we are writing the script. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், document.getelementsbyname animal. அப்போ அந்த அனிமல்னு நேம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய லென்த்து அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னர் HTML ஆஃப் திஸ் டெமோவுக்கு நம்ம போடுறோம். ஸோ P2 அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு P2ன்னு இருக்கும், அந்த 2ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. P2 இஸ் ஓவர் ரிட்டன். P2க்கு பக்கத்தில் வரல, P2 வந்து ஆல்ரெடி இருக்கிறதோட ஓவர் ரிட்டன் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு அதுவுமே வேணும் அப்படின்னா வாட் வி கேன் டூ இஸ் இந்த document.innerHTML இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை போட்டுட்டு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ப்ளஸ். Now we will just save this and run it and refresh it. Here you can see that P2 colon is 2. ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டு ப்ளஸ் இதனுடைய லென்த். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே ஐ ஹாவ் அ எலிமெண்ட் ஹார்ஸ்னு வச்சுருக்கேன். இதை கமெண்ட் ஆக்கியிருக்கோம். இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ரெஃப்ரெஷ். இப்போ பாருங்கள் 3 எலிமெண்ட் இருக்குது வித் த சேம் நேம். நவ் யூ கேன் see that P2 colon வந்து 3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம். ஸோ ஐ ஹவ் காட் 3 பேராகிராஃப்ஸ். ஆல்ரெடி P1 P2 இருக்குது, P0 P1 P2 P3 P4 P5. that means I have got 5 paragraph elements. பார்த்திங்கன்னா இது ஒரு paragraph element. then here I have got the second paragraph element and third one. இது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிருக்கனால P0 P1 P2.
தென் யூ got this P3, P4, P5. ஸோ 5 பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கெட் பண்ண போகிறோம் இந்த ஆன் கிளிக் ஆஃப் மை ஃபங்க்ஷன் 2ல். அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், document.getelementsbytagname of P தனியாக கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் 4. அப்போ 4th பேராகிராஃப் எலிமெண்ட்டோட இன்னர் HTML வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வரணும். இப்போ 4ங்கிறது இதுதான். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா திஸ் வில் பி சேஞ்ச் டு ஹலோ வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம விண்டோ ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸு அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நம்ம அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகுது, அடுத்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இதில் எதுவுமே எழுதலை. பிகாஸ் மை விண்டோங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்கிற HTML கண்டென்ட் எல்லாமும் ரிமூவ் ஆகி ஹலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு.